ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நல்லா காரசாரமாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. லஞ்சுக்கு நான் மதியம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, டைம் நமக்கு பொறுமையாக இருக்கேன், நல்லா இன்றைக்கி சூப்பராக சமைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டேன். நம்ம மீன் அதுக்குள்ளேயே ரெடி பண்ணிடலான்னு உட்காந்தா ஒரு மீனுக்கே எப்படியும் எனக்கு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்பப்பா நம்மளால் முடியாது, ஃபஸ்ட்டு குழம்புக்கு மட்டும் ஒரு 2 மீன் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் மேலே எடுத்து மறுபடியும் வறுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணி வறுத்து முடிக்கிறதுக்குள்ளே 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் ஓடிடுச்சு. குட்டி குட்டி பீஸாக போட்டு வறுத்துடலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் மொறுன்னு இருக்கும், அப்போ தான் என் பையன் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சரி மதியம் லஞ்சுக்கு வராரு, ஸ்நாக்ஸும் சேர்த்து கொடுத்து அனுப்பலான்னு சொன்னால் இல்லை வேணாம் டைம் ஆகிடும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி நம்ம சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ராகி சேமியா அதை புட்டு மாதிரி நல்லா ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் வச்சுருந்தா சாப்பிட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னாரு. நீங்கள் தானே வேணான்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னேன். சரி மறுநாள் காலையில் இதே பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடு எனக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மறுநாள் காலையிலைக்கு அவர் செஞ்சு கொடுக்கணும். நைட்டு மீன் குழம்பு வச்சு தோசையோட தூள்